ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 6th வந்து டேர்ம் 2ல் பாலிட்டி லெசன் 1 தேசிய சின்னங்கள் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6th பாலிட்டியில் டேர்ம் 1ல் வந்து லெசன் 1ம் 2ம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இன்றைக்கி 6th பாலிட்டியில் டேர்ம் 2ல் லெசன் 1 தேசிய சின்னங்களில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காட்டின் மைய அச்சு எதுன்னு பார்த்தோம்னா புலி. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விரலிமலை மயில்களுக்கான சரணாலயம். நெக்ஸ்ட்டு நீர்வாழ் பாலூட்டி ஓங்கில் வௌவால்களைப் போலவே இந்த ஓங்கில்களும் வந்து மீயொலியினுடைய அலைகளை பயன்படுத்தி இரையை பிடிக்கின்றது. இதுக்கு வந்து பார்வை திறன் கம்மி தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவினுடைய நீளமான நதி என்னன்னு பார்த்தோம்னா கங்கை நதி 2525 கிலோமீட்டர் உடையது. பிரம்மபுத்திரா வந்து 3848 கிலோமீட்டர் இருந்தாலும் அது இந்தியாவில் பாயும் தொலைவு வந்து கம்மி தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழகத்தினுடைய மாநில சின்னங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு வந்து வரையாடு. நெக்ஸ்ட்டு மாநில பறவை வந்து மரகத புறா. மாநில மலர் வந்து செங்காந்தல் மலர். மாநில மரம் வந்து பனைமரம். இயற்கை தேசிய சின்னங்கள் ஆலமரம் வந்து எந்த வருஷம் நம்மளுடைய தேசிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 1950. இது வந்து பெருமையினுடைய சின்னம் மற்றும் மருத்துவ குணம் கொண்டது. மயில் வந்து 1963 அறிவிச்சிருக்காங்க. தாமரை வந்து 1950. புலி வந்து 1973. கங்கையார் வந்து 2008. யானை வந்து 2010. ஆற்று ஓங்கிலும் 2010. லாக்டோ பேசிலஸ் வந்து 2012. மாம்பழம் வந்து 1950. நெக்ஸ்ட்டு ராஜநாகம். இது வந்து உலகின் நீண்ட விஷம் நிறைந்த பாம்பு. இவை இந்தியாவில் வந்து மலைக்காடுகள் மற்றும் சமவெளிகளில் வாழ்கிறதுன்னு சொல்கிறாங்க. தேசிய கொடி பார்த்தோன்னா நம்ம தேசிய கொடியினுடைய நீளம் வந்து 3, அகலம் வந்து 2. ஸோ 3:2ங்கிற ரேஷியோவில் தான் இருக்கும் தேசிய கொடி. அதில் இருக்க ஃபஸ்ட்டு மேலே இருக்க காவி நிறம் வந்து தைரியம் தியாகம். பச்சை நிறம் கீழே இருக்கிறது வந்து செழுமையும் வளத்தையும் குறிக்கிறது. நடுவில் இருக்க வெள்ளை நிறம் வந்து நேர்மை அமைதி மற்றும் தூய்மை. அசோக சக்கரத்தில் வந்து 24 ஆரம் இருக்குது. அது அறவழியையும் அமைதியையும் குறிக்கிறது. நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு சபை வந்து 1947 வந்து ஜூலை 22 மூவர்ண கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்டது. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து எப்போ வந்துட்டு தேசிய கொடியை ஏற்றுக்கிட்டாங்கன்னா 1947 ஜூலை 22 தேசிய கொடியை ஏற்றுக்கிட்டாங்க. இந்திய தேசிய கொடியை வந்து ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா அப்படிங்கிறவர் தான் வடிவமைச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடியை வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் அப்படிங்கிற இடத்துல தான் நெய்யப்பட்டிருக்கு. இந்த கொடியை வந்து ஜவஹர்லால் நேரு வந்து 15/8/1947 வந்து செங்கோட்டையில் வந்து ஏற்றியிருக்காரு. இந்த கொடி வந்து சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையினுடைய அருங்காட்சியகத்தில் வந்து பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு கொடிக்காத்த குமரன் அப்படின்னு யாரை சொல்கிறோன்னு பார்த்தோம்னா திருப்பூர் குமரன். இது வந்து ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறந்தார். நெக்ஸ்ட்டு தேசிய லட்சினை. தேசிய லட்சினை வந்து இந்த சாரநாத் அசோக தூணில் அந்த உச்சியில் இருக்கிறத வந்து எடுத்திருக்கோம். இது வந்து 4 சின்னம் இருக்கும். இதுதான் இந்தியாவினுடைய தேசிய லட்சினை. இது வந்து எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தோம்னா ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடிப்பகுதியில் வந்து சத்தியமேவ ஜெயதே அப்படின்னா வாய்மையே வெல்லும் அப்படின்னு எழுதியிருக்கோம். என்னுடைய மேன் பகுதியில் வந்து 4 சிங்க உருவங்கள் இருக்கும். அடிப்பகுதியில் வந்து அடிப்பகுதியில் யானை, குதிரை, காளை, சிங்கம், இடையில் வந்து தர்ம சக்கரம் இருக்கும். இந்த லட்சினை இந்திய அரசினுடைய அலுவல் முறை கடித முகப்புகளிலும் இந்திய நாணயங்களிலும் கடவு சீட்டுகளிலும் வந்து பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட்டு அசோகர் காலத்தில் சாரநாத் தூணினுடைய உச்சியில் அமைந்திருந்த 4 சின்னம் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் வந்து பாதுகாக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு தேசிய கீதம் பார்த்தோம்னா நமது தேசிய கீதம் வந்து ஜனகணமன. இந்த பாடல் வந்து ரவீந்திரநாத் தாகூரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது. இதனுடைய ஹிந்தி மொழியாக்கம் தான் நம்ம தேசிய கீதமாக ஜனவரி 24, 1950 வந்து அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய கீதம் எப்போ அங்கீகரிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஜனவரி 24, 1950. நெக்ஸ்ட்டு 1911 டிசம்பர் 27 கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது முதலாக இது பாடப்பட்டது. தேசிய கீதம் பார்த்தோம்னா 52 செகண்ட்ஸ் தான் பாடணும். பாடும்போது நேராக நிற்கணும். நெக்ஸ்ட்டு தேசிய பாடல் எதுன்னு பார்த்தோம்னா வந்தே மாதரம்.
இது வந்து வங்க எழுத்தாளரான பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிறவர் எழுதிய வந்தே மாதர பாடல். இது வந்து ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல்லேருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேசிய உறுதிமொழி. இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் நமது தேசிய உறுதிமொழியை வந்து பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் அப்படிங்கிறவர் வந்து தெலுங்கு மொழியில் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு தேசிய நுண்ணுயிரி பார்த்தோம்னா லாக்டோபேசிலஸ் டெல்புரிக்கி. இதை வந்து நம்ம 2012 அங்கீகரிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்திய நாணயம். இது வந்து 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயம் வந்து ருபியா அப்படின்னு சொல்லி வந்தது. அதனோட பேரில் இருந்துச்சு. இதனுடைய சின்னம் பார்த்தோம்னா இப்படி போடுவோம் இல்லையா ருப்பீஸ்க்கு. 2010 வந்து இந்த சின்னத்தை வடிவமைத்தவர் வந்து தமிழகத்தை சேர்ந்த டி உதயகுமார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேசிய நாட்காட்டி. இது வந்து பேராசிரியர் கனிஷ்கர் காலத்தில் கிபி 78 சக ஆண்டு முறையில் தொடங்குது. சம பகல் இரவு நாள் என்னைக்குன்னு பார்த்தோம்னா மார்ச் 22. லீப் ஆண்டுகளில் வந்து மார்ச் 21 வந்து சம பகல் இரவு நாளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேக்நாத் சாஹா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவினுடைய பரிந்துரையின் பேரில் 1957 வந்து மார்ச் 22 முதல் தேசிய நாட்காட்டி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு தேசிய நாட்கள் பார்த்தோம்னா சுதந்திர தினம் வந்து ஆகஸ்ட் 15, குடியரசு தினம் 1950 ஜான்வரி 26, ஜான் 29 வந்து பாசறைக்கு திரும்புதல் அப்படின்னா தரைப்படை, கடற்படை, விமானப்படை சேர்ந்த இசைக்குழுவினர் இந்த விழாவின் முதன்மை விருந்தினராக இருந்திருக்காங்க. விருந்தினர் யாருன்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் தான் இந்த விழாவை நடத்துவார். மாலை 6 மணிக்கு வந்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் வந்து மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு இவங்க வந்து பாசறைக்கு திரும்புவாங்க. நெக்ஸ்ட்டு காந்தி ஜெயந்தி. தேசத்தந்தை அக்டோபர் 2 அவர் பிறந்தநாள் தான் காந்தி ஜெயந்தின்னு சொல்கிறோம். அக்டோபர் 2 தேசிய நாட்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது. இதை வந்து ஐநா சபை வந்து 2007 சர்வதேச அஹிம்சை நாளாக அக்டோபர் 2 வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1947 ஜூலை 22 தான் வந்து நம்ம மூவர்ண கொடி தேசிய கொடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நெக்ஸ்ட் இதில் புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் யாருன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. நெக்ஸ்ட்டு இந்தியாவின் தேசிய கீதம் எதுனா ஜனகணமன. ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் யாருன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. மகாத்மா காந்தி பிறந்தநாளை சர்வதேச அகிம்சை நாளாக நம்ம கொண்டாடுறோம். நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் என்னன்னு பார்த்தோம்னா நீலம். நெக்ஸ்ட்டு இந்திய விடுதலை நாளில் பறக்க விடப்பட்ட முதல் தேசிய கொடி எங்கே வச்சுருக்கோன்னு பார்த்தோம்னா சென்னை கோட்டை அருங்காட்சியகத்தில் இருக்குது. தேசிய கீதத்தை இயற்றியவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கீதம் எவ்வளோ செகண்ட்ஸ் பாடுனா 52 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் பொழுது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தோம்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. நெக்ஸ்ட்டு விடுதலை நாளின் பொழுது டெல்லியில் கொடியேற்றுபவர் யாருன்னா பிரதம அமைச்சர். அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் பாலிட்டியில் ஃபஸ்ட் லெசன் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.